உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்கறாக்க, தமிழுக்கு குரோதி வருஷம் ஆடி மாதம் ராசி பலன்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். 2024 இந்த ஆடி மாத கிரக நிலை கணக்கிட்டு பார்த்தோம்னால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான வீடியோ கணிப்பானது இந்த வீடியோ பதிவானது பதிவிட உள்ளதுங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம யாருக்கு, அதாவது கன்னி ராசி என்பர்கள் கால புருஷ தத்துவ 12 வீடுகளில் 6வது வீடாகவும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கன்னிராசி நேர்களே, இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார். கிரகனுடைய சஞ்சாரம், கிரகனுடைய மாற்றத்தினால் நடக்கக்கூடிய உங்களுக்கு பலன்கள் என்ன, அதுக்குரிய பரிகாரம் என்ன அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் வரும் ஆள் கொடுத்துருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரே ஒரு லைக் மட்டும் தாங்க. அடுத்த வீடியோ எங்களுக்கு பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஆர்வத்தையும் தூண்டும் விதமாக இருக்குது இந்த காலகட்டம். அதாவது நீங்கள் ஒவ்வொரு வீடியோ போடும்போது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் எங்களால் அடுத்த வீடியோவுக்கு பண்ணுறதுக்கான ஒரு உந்துதல் ஏற்படுத்தணும். அது உங்களுடைய சப்போர்ட் மட்டும் தாங்க. கன்னிராசியை பொறுத்த வரையில் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையும் எப்படிப்பட்ட பலன்கள் தர இருக்கிறார். ஆடி மாதம் என்றாலே பொதுவாக ஆடி பட்டம் தேடி விதை, ஆடி பூரம், ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் ஊற்றுதல், இந்த மாதிரியான நிகழ்வுலாம் நிறையா இருக்குங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆடி மாதம் வந்துட்டாவே ஆகா இந்த ஒரு மாதத்தை எப்படி ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்திருக்குங்க. ஒன்றும் பயப்படாதீங்க. ஆடி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஆடி கடைசி போகும்போது அந்த ஆடி 18லேருந்து ஆடி 30 வரைக்கும், அந்த 31 வரைக்கும் கொஞ்சம் பார்த்துருங்க. ஏன்னா அதில் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக வருது, விபத்துகள் போன்ற விஷயங்கள் நடக்கிறது, இது போன்ற விஷயம்லாம் நடக்கிறதுக்கான ஒரு அறிவு நம்ம தோண்டிகிட்டே இருக்கும். ஏதோ நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய பயம்தான் எல்லாத்தையும் உண்டு போனது. நம்ம எப்போதும் போல் இருந்தோம்னா பிரச்சனை நடக்காது. ஆடி மாதம் இந்த மாதம் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலாம் கொண்டு போயிடுங்க. கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கிறார் அள்ளித்தர இருக்கா பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த கன்னிராசி பொறுத்தவரையில் பார்க்கும்பொழுது இந்த மாதம் வீண் மனக்கவலை நீங்கள் இருக்குதுங்க. எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். ஒதுங்கி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக எதிலையாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுவார்கள். கவனமாக அதை தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல்கள், செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. பயணங்களின் போது எச்சரிக்கை தேவைப்படும் மாதமாக இம்மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. குடும்பத்தில் உள்ள தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கிரகம் கன்னிராசிக்கு 2ஆம் இடம் துலா ராசிங்க. அப்போ துலா ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் நம்ம புதனோடு சேர்ந்து சுக்கிரனுடைய பார்வை எப்படி இருக்க போகிறது. குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லதுங்க. விருந்தினுடைய வருகையும் அதனால் செலவும் உண்டாக இருக்குதுங்க. வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது. ஆயுதம், தீ ஆகியவற்றில் கவனம் தேவைங்க. தொழில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது. வேலை மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்த்தோம்னால் இந்த மாதம் உங்களுக்கு தொழில் எப்படி இருக்க போகுது, வியாபாரம் எப்படி இருக்க பற்றி பார்க்க இருக்கிறோம். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலும் வருமானம் மந்த சேர இருக்குதுங்க. புதிய முயற்சிகள் காலதாமதமாக முடியும். வாடிக்கையாளரிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணியை கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க. மேல் அதிகாரியிடமும் சக பணியாளரிடமும் அனுசரித்து செல்வது மூலம் நன்மை பயக்கும் மாதமாக இம்மாதம் இருக்குதுங்க. வீண் வாக்குவாதங்கள், வீண் பேச்சு, தேவையில்லாத பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் குறைக்க பாருங்கள். அடுத்தது பெண்களுக்கு எப்படி இருக்க போகிறது. இந்த ஆடி மாத கிரகங்களை பார்க்கும்போது பெண்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார். பெண்களுக்கு அடுத்தவர்கள் பேச்சு கேட்டு எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நன்மை தரும். வீண் அலைச்சல்கள், வீண் செலவுகள் உண்டாக இருக்குங்க. குடும்பத்தில் பொறுப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். எல்லா விதத்திலும் இந்த மாதம் நல்ல விதமாக மாறுவதற்கான ஒரு சூழல் இருக்குங்க. கன்னிராசியை பொறுத்தவரை பெண்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடியவர்கள். டக்குன்னு இதை செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் அலட்சியமாக, கொஞ்சம் அசால்ட்டாக செய்ய அதெல்லாம் குறைக்க பாருங்கள். இதுதான் உங்களுக்கு மைனஸ். அதுமாதிரி எந்த விஷயத்தையும் வெளியில் சொல்லாதீங்க. கன்னிராசியை பொறுத்தவரை குணராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் ஓப்பன் டைப், எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, எதை சொன்ன பிரச்சனை தெரியாமல் நீங்களே வாய் கொடுத்து நீங்களே மாட்டிப்பீங்க. இதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். முக்கியமாக கன்னிராசி தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். அப்போ கலைத்துறையினருக்கு எப்படி இருக்க போகிறது. கலைத்துறையை பொறுத்தவரை பார்க்கும்பொழுது கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்க போகுதுங்க. புதிய ஆளர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை தரும்.
வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க. அரசியல் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ள வாக்குவாதங்கள் ஏற்படலாங்க. ஏற்படும் ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க. அரசியல் ரொம்ப கவனமாக பேசுங்க. உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை. பேச்சில் ஒரு கட்டுப்பாடு என்று பேச பாருங்க. அடுத்தது, பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய எண்ணம் அதிகரிக்கும். கூடுதல் மதிப்பெண் பெற படிப்பில் வேகம் காட்ட போறீங்க. திருமணத்தை பொறுத்தவரைக்கும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள், புதிதாக வரன் தேடுபவர்கள், அதாவது திருமணத்துக்காக ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கேன், திருமணம் அமையவில்லை என்று இயங்கியவர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடந்தே தீரும். வீட்டில் கெட்டிமலை சத்தம் சுப செலவுகள் செய்வதற்கான ஒரு சூழல் அமைய இருக்குதுங்க. புத்திர பாக்கியத்தை காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சியை அடைய போகிறீங்க. திருமணத்துக்கு ஏற்கனவே திருமணம் ஆன தம்பதிகள் உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சஞ்சலங்களால் நீங்கி ஒரு புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் குடும்பத்தை நோக்கி ஓடக்கூடிய இதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக இருக்குதுங்க. முதல் நட்சத்திரம் கன்னிராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியவர்கள் உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதம். இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார் இந்த ஆடி மாதம்? தானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், தன்னுடன் பழுவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்கள். பொதுநலம் சார்ந்து நிறைய ஓடிங்க. அடுத்தவங்களுக்காக ஓடி தன்னுடைய வாழ்க்கையை கவனிக்காமல் போகிறது உத்திர நட்சத்திரம். உத்திரம், உத்திராடம், உத்திரட்டாதி 3 நட்சத்திரக்காரர்களும் சுயநலத்தை விட பொதுநலம் நிறையா இருக்குங்க. பொதுநலம் சார்ந்து நிறையாக நீங்கள் யோசிப்பவர்கள். நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவும். மற்றவருடைய காரியங்களில் ஈடுபடும் போது கவனம் தேவை. உழைப்பு வீணாகலாம். எனவே திட்டமிட்டு எதையும் செய்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. வாடிக்கையாளர்கள் அனுசரித்து நிதானமாக பேசுவது நன்மை தரும் மாதமாக இம்மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள், அஸ்தம் எப்படி இருக்க போகிறது? 2வது நட்சத்திரம் அஸ்தம். உங்களுக்கு இந்த அஸ்தரிச்ச போது ஆடி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார்? கடனுக்கு பொருட்களை அனுப்பும் பொழுது எச்சரிக்கை தேவை மாதங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க. மேல் அதிகாரியுடன் கவனமாக பேசுவது நல்லது. உங்களுடைய உயர் அதிகாரியுடன் பேச ரொம்ப கவனமாக பேச ரொம்ப நல்லதுங்க. தேவையில்லாமல் பிரச்சனையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தும் மாதமாக இம்மாதம் இருக்குதுங்க. பேச்சில் நிதானம் தேவை அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகும். பிள்ளைகளின் கோபத்தை காட்டாமல் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. அடுத்து 3வது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். 1, 2 பாதம் முடிய கன்னிராசியில் வரக்கூடிய நட்சத்திரம். மீதி நட்சத்திரம் எல்லாமே துலா ராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். உங்களுக்கு இந்த ஆடி மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்பொழுது திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். கோபத்தை குறைத்துக் கொள்வது நன்மை தரும். கலைத்துறையினருக்கு மிகவும் நன்மை பயக்கும் காலமாக இது அமைய இருக்குதுங்க. தொடர் பணிகளால் களைப்படைய போகிறீங்க. வாழ்க்கையின் முக்கிய முடிவுகள் நீடிக்க போகிறீங்க. அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாக அமைய இருக்குதுங்க. கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க. நேரத்தை வீணாக்காமல் உபயோகப்படுத்தி கொள்வது நல்லது. புத்திசாலத்தை காட்டுங்க. அதாவது அன்பார்ந்த இது வரைக்கும் கன்னிராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரம் வீடியோவை கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோவை சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பரிகாரத்தை பொறுத்து பார்க்கும்போது சிவன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வர கடன் பிரச்சனை தீரும். தென்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று சொல்லி மந்திரத்தை அனுசரித்து உச்சரித்து வாருங்கள். எல்லா விதத்திலும் நன்மை தரும் மாதமாக இம்மாதம் இருக்குதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக இருக்குதுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தது வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அடுத்த வீடியோ பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.